பாத்து புள்ள படிருங்க, கஷ்டமா இருக்கா? கொஞ்ச நேரம் வேணா உட்கார்ந்துட்டு போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாதா மாமா. சொல்றதுக்கு கூச்சமாவும் இருக்கு, ஆனா சொல்லாமையும் இருக்க முடியல. நாங்க தானமா இருக்கோம், சொல்லுமா. கீழே வரைக்கும் நீங்க என்ன தூக்கிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதுல என்ன இருக்கு கூச்சப்பட? போதும், இறக்கி விட்டுருங்க மாமா. பாப்பா, நீ அத்தாச்சியோட ஊருக்கு போ. மச்சான் பந்தி பெருமாறிக்கிட்டு இருக்காரு. பந்தி முடிஞ்சதும் நானும் அக்காவும் மச்சானை கூட்டிட்டு வந்துடுறோம். சீக்கிரமா வந்துருங்க. வராத்தா, வாங்க அத்தாச்சி. சீக்கிரம் வந்துருங்க மாமா. அக்கா, ஐயர்கிட்ட இப்ப 2 அம்மன் சிலை வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கா. அதுவும் இல்லாம டாக்டர் சொன்ன மாதிரி பார்வை குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இல்லைன்னா உங்க முன்னாடி அவளை தூக்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டா. என்னமோ தெரியல, அவ நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதனால ஊருக்கு போனதும் உறவு முறைக்கெல்லாம் மச்சான சொல்லிட்டு வர சொல்லு. தம்பி, என்ன பாப்பா, அதுக்குள்ளேயே படுக்க கிளம்பிட்ட? என்னமோ தெரியல மாமா, தூக்கமா வருது. இல்லம்மா, இன்னைக்கு நீ தூங்க கூடாது. அடியாத்தி, ராத்திரி பூரா தூங்க கூடாதா? இப்பவே கண்ணு கடந்து சொருகுதுங்கிற. அதுக்கு இல்ல பாப்பா, இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி. இன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம கண்ணு முடிச்சிருந்தா சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மக்கு, நாளும் தெரியல நட்சத்திரமும் தெரியல. ஏன் மாமா, இன்னைக்கு ராத்திரி கண்ணு முழிச்சா காலையில சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அப்படி இல்லம்மா, நாம எப்ப சாகுறோமோ அப்ப. மாமா, சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்லாட்டியும் நீங்க சொல்றதுக்காக தூங்காம இருக்க. ஆனா தூங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? நீ தூங்காம நான் பாத்துக்கிறேம்மா. எப்படி மாமா? பாப்பா, பாட்டு பாடி குழந்தைய தூங்க வைப்பாங்க. ஆனா என் பாப்பா தூங்காம இருக்கிறதுக்காக நான் பாட போறேன். மாணிக்கம், உறவு முறைக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. சாப்பாட்டுல எந்த விதமான குறையும் வரப்படாது. குறைய வராம நான் பாத்துக்கிறேன். போ. தம்பி, இன்னைக்கு மீனாவை பாத்தியா? வெள்ளமே எந்திரிச்சிட்டா, கலகலப்பா இருக்கா. எனக்கு என்னமோ முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு சீக்கிரமே சௌரியமாயிரும் தோணுது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுதான் நான் சாமியை வேண்டிக்கிறேன். கூப்பிடுறேன். அம்மாடி, மாமா சத்து இங்க உட்காந்துக்கு வா. உட்காருமா. மாமா, அங்க நிக்கிறவக தானிப்பட்டி சித்தப்பு இல்ல? ஆமாமா. நம்ம வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவக இப்ப வந்திருக்காளே. ஏன் மாமா? குத்தம் பார்த்தா சுற்ற இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னமோ நம்மளை பார்க்கணும்னு தோணி இருக்கு, அதான் வந்திருக்காங்க.